ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கோதுமை மாவு வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ரோல் சமோசா இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன். இந்த எள்ளுக்கு பதிலாக நீங்கள் ஓமம் அப்படி இல்லைன்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கோதுமை வச்சு செய்கிற எல்லா ஸ்நாக்ஸ் கூடயும் கொஞ்சமாக எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றும் போது அது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் மாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இந்த அரிசி மாவு சேர்த்து நம்ம இந்த ஸ்டஃபிங் ரெடி பண்ணும்போது இந்த ரோல் எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது அது உள்ளிருந்து இந்த உருளைக்கிழங்கு வெளியே வராது. இந்த அரிசி மாவு இதுக்கு நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். இப்போ இதை நல்லா பசைஞ்சு எடுத்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிடலாம். நம்ம இன்னைக்கு ரோல் சின்ன சின்னதாக செய்ய போகிறோம். அதனால உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் இந்த அளவுக்கு இந்த சைஸில் உருட்டி எடுத்தால் போதும். சமோசானாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் பிகினர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சமோசா ஷீட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி அதை ஒட்டி மடித்து உள்ள ஸ்டஃபிங் வச்சு செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த ரோல் சமோசா செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுட்டோம். மாவும் நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவு வெளியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போ இதுலேருந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை எடுத்து இது நல்லா கோதுமை மாவு தொட்டே நைஸாக திரட்டிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம நைஸாக திரட்டுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ரோல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம எள்ளு சேர்த்ததுனால இது மேலேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஓரங்களெல்லாம் ஒரே ஈவனாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாவை நம்ம 4 ஷீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரோல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாகவும் பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ண ரோலில் ஒரு ஓரத்தில் இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சுட்டு இதை அப்படியே நம்ம உருட்டிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது செய்யறது. இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா மாவும் திரட்டிட்டு கட் பண்ணி உள்ள இந்த உருளைக்கிழங்கு மசாலா வச்சு ரோல் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லா ரோல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ஓரங்களை கோதுமை மாவை தண்ணி ஊற்றி குழப்பி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை தடவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி டூத் பிக் இருந்ததுன்னா அதை குத்தி விட்டுட்டு பொரிக்கும் போது இந்த ஷீட்டும் பிரிஞ்சு வராது. இது பொரிச்சு எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ரோல் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டுடலாம்.
இப்போ நம்ம வீட்டில் பர்த்டே பார்ட்டி வைக்கிறீங்கன்னா அது இந்த மாதிரி ரெடி பண்ணி ஸ்டார்டராக கொடுக்கலாம். இல்லை நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எல்லாருமே ஆச்சரியமாக கேட்பாங்க. இது பார்க்கவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ரோலும் பொரிச்சு எடுத்துட்டோம்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய நம்மளோட மினி ரோல் சமோசா ரெடி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் புதுசாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.